முன்னாடி வீட்டுக்கு பின்னாடி நிறைய செடி வச்சுருந்தோம். 2 வருஷம் வந்து வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிருந்ததால வைக்க முடியல. ஸோ திரும்ப வந்துட்டு கும்போணம் வந்த உடனே செடியெல்லாம் வைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை செம்பருத்தி, பெங்களூர் ரோஸ்லாம் வாங்கினோம். நான் கை வச்சேன்னா என் கை அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பெருசா இருந்தது. இந்த ரோஸ் வந்து வாங்கினப்போ 2 ரோஸ் இருந்தது. அதுக்கப்புறமா வீட்ல வச்சதுக்கு அப்புறமா ஒரு ரோஸ் பூத்தது. ஆனா அதுதான் வந்து ஆடு ஃபுல்லா சாப்பிட்டு போயிடுச்சு. செம்பருத்தியும் சரி, பெங்களூர் ரோஸும் சரி, மண்ணுல வச்சதுமே செட் ஆயிடுச்சு. டெய்லியுமே பூத்துட்டு இருந்தது செம்பருத்தி. ஆனா வந்து இந்த ஆடு ஃபுல்லா சாப்பிட்டு போயிட்டதால இப்ப காஞ்சு போன மாதிரி இருக்கு. நான் போன வீடியோல காமிச்சிருந்தேன். நாங்க வீட்ல வச்சிருக்க எல்லா செடியுமே இந்த கடையில தான் வாங்குனோம். கும்போணத்துல ரோட் சைடுல இருக்கும் ஒரு குளத்துக்கு பக்கத்துல. எனக்கு இடம் கரெக்ட்டா தெரியல. ஸோ அங்க தான் வாங்குனோம். பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருக்கும் இந்த வெள்ள செம்பருத்தி. இது வந்துட்டு செடி சாப்பிட்டு போயிட்டு ஃபுல்லா பாதிக்கு மேல காஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப தான் லைட்டா துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இதான் நான் சொன்ன கொடி வகையில இருக்க பச்சை முல்ல. அதுக்கப்புறமா இந்த பந்துப்பூ தான் வந்துட்டு ரூ. 50ன்னு சொல்லிட்டு 2 கலர்ல வாங்குனோம். மஞ்சள் கலரும், ஆரஞ்சு கலரும் வாங்குனோம். ஸோ இதுதான் எங்க வீட்ல பூத்த அடுக்கு மல்லிப்பூ. இது வந்துட்டு காம்பெல்லாம் பெருசா இருக்கும். ரெட்டை அடுக்கும் இருக்கும் இந்த மல்லிப்பூல. ஸோ சீசன் வந்ததுன்னா நெறைய பூத்துட்டே இருக்கும்.